சுந்தரவனம்னு ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அங்க மக்கள் பகல்ல சந்தோஷமா வாழ்ந்து வந்தனர். அவங்க அவங்க வேலைகள பகல்ல செஞ்சாங்க. ஆனா, சாயந்தரம் 6 மணிக்கு மேல யாருமே அங்க வெளியில வரமாட்டாங்க. ஏன் அவங்க வரமாட்டாங்கன்னு சொன்னா, அதுல ஒரு பெரிய கதை இருக்கு. அந்த ஊருக்கு வெளியில ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணத்துல ராத்திரிக்கு மேல ஆச்சுன்னா, ஒரு பூதம் ஒண்ணு வெளியில வரும். அது தான் கண்ணுக்கு யார் சிக்கப்படுறாங்களோ அவங்கள கொன்றுடும். எவனாவது இருக்கிறானா? அந்த நேரம் பார்த்து ஒரு ஆட்டோ டிரைவர் அந்த வழியா ஆட்டோ ஓட்டிட்டு வந்தாரு. ஐ ஐ நீ எங்கிட்ட மாட்டிட்ட, நான் உனைய விட மாட்டேன். ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ அட என்னது இது? இப்படி ஒரு மனுஷன் செத்து கிடக்குறான். நாமளும் பார்த்துட்டே தான் இருக்கிறோம். இந்த ஊர்ல அடிக்கடி யாராவது ஒருத்தவங்க இறந்து போயிட்டு இருக்கிறாங்களே. சாயந்தரத்துக்கு மேல வெளியில வந்தா இந்த பூதத்துக்கிட்ட மாட்டிக்கிறாங்க. நாமளும் எவ்வளவோ இதுக்கு வழி செய்யணும்னு யோசிக்கிறோம். ஆனா நமக்கு ஒரு வழியும் இப்போ வரைக்கும் சிக்கப்படல. என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியலையே. இதுக்கு ஏதாவது கண்டிப்பா வழி இருக்கும். இன்னைக்கு யாராவது எனக்கு கிடைப்பாங்களா? ஐயோ, இந்த ஊர்ல மக்கள் சொன்னதெல்லாம் உண்மை போலையே. ஏதோ பூதம் ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்களே. நாம பாட்டு இந்த நேரம் ஐயோ. சாயந்தரத்துக்கு மேல வெளியில வந்த ஒரு பாட்டி அந்த இடத்துல அவங்க சுயநினைவை இழந்தாங்க. அதே போல அந்த ஒரு விவசாயியும் அவர் மனைவியும் ராத்திரி நேரத்தில் அந்த சைடு வந்ததுனால அவங்களும் இறந்தாங்க. அப்பா, கண்டிப்பா ஒரு முடிவு கட்டணும். நானு நாளைக்கு மந்திரவாதியை வர சொல்லியிருக்கிறேன். இதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறேன். அந்த மந்திரவாதி பயங்கர சக்தி வாய்ந்த ஆளு. அவன் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்பான். கண்டிப்பா அவன் இந்த பூதத்துக்கு ஒரு வழி செய்வான். அஸ்வந்தியாகோ பஸ்வந்தியாகோ, கிணத்துக்குள்ள போ சீசே. சக்கரமே சீசே, கரண்ட் அபே சீசே, உள்ள போ கரண்ட் அபே சீசே. இதை விட்டு நான் இனி வரமாட்டேன். அந்த பூதம் அந்த கிணத்துக்குள்ளேயே அடப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க.